بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. صدق الله مولانا العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் ஓதி நிறைவு செய்யப்பட்ட வசனங்களுக்கிடையே எல்லாம் வல்ல அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணத்தை பாராட்டி பேசுகிறான். மனிதர்களை படைத்தவனே மனிதர்களின் குணத்தையும் படைத்தான். நம்மை படைத்தவன் தான் நமது சுபாவத்தை படைத்தான். என் குணத்தை படைக்கிறான். நான் எப்படி நடப்பேன் என்பதை அவனே தீர்மானிக்கிறான். ஆனாலும் வழிகாட்டுதலை கொண்டு அதை சரியாக்குகிற பாதையையும் காட்டிக் தருகிறான் அல்லாஹ். இங்கே அவன் ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனே மெச்சுகிறான், பாராட்டுகிறான். நீங்கள் பாருங்கள் என் ஹபீபை என்று சொல்லி, ஒ இன்னக லஅலா குலுகின் அதீம், நாயகமே தாங்கள் குணம் எவ்வளவு அழகான குணம், எவ்வளவு மகத்தான குணம். யாரு? அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், எப்படிப்பட்ட குணம் தாங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் அந்த குணத்தை கொடுத்த போதிலும் அந்த குணத்தின்படி வாழ்கிற பொறுப்பை மனிதன்ட கொடுக்கிறான். நிறைய பேர் குணங்களை பாதுகாப்பது இல்லை. தாங்கள் தான் எத்தனை உயர்ந்த குணத்தில் வாழ்கிறீர்கள். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணத்தை நாம் பார்த்தால் உலகம் வியந்து போகும், ஆச்சரியப்படும். எதிரிகள் என்று ரசூலுக்கு யாரும் இல்லை. அவங்க அருகாமையில் வந்தால் நண்பர், தூரத்திலிருந்து எதிரியா பார்ப்பார், பக்கத்தில் வந்தால் நண்பராயிடுவார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தாக்க வந்தவர்களில் ஒருவர் தான் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. உயிர் தோழராக மாறுகிறார். நீங்கள் வரலாற்றினுடைய பக்கங்களை திறந்தால் பல பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் விரோத போக்கில் இருந்தவர்கள் அன்னலாரின் அருகாமை வந்தபோது, அன்னலாரின் குணத்தை பார்த்தபோது இத்தனை காலம் தவறிவிட்டோமே என்று கவலைப்பட்டார்கள். இப்படி ஒரு மாண்பாளரின் அருகாமையை விட்டுவிட்டோமே, எங்கேயோ காலத்தை வீணாக்கி விட்டோமே என்று வருத்தப்பட்டவர்கள் நிறைய வரலாற்றின் பக்கங்களில் இருக்கிறார்கள். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிய வாழ்க்கை. தரையில் கூட படுக்க பழகினார்கள். தரையிலே படுத்திருப்பார்கள், பாயில் படுப்பார்கள். அன்னலார் பெட்டில்லை, மெத்தைகள் இல்லை. அன்னலாரை சுமப்பதற்கு மெத்தைகளுக்கு தகுதி இல்லையோ என்னவோ.
பாயிலை படுத்தார்கள் பூமான் நபி. பாயின் அடையாளம் முதுகில் இருக்கும். சராசரியாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். மாத்திரமல்ல, தன் குணம் அதுதான் என்கிறார்கள். ஆற்றில் பால் கறக்கிற அடிமைகளை வைப்பதில்லை, தன் கரத்தால் பால் கறப்பார்கள். காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை பெரிய நபி. சில பேர் அன்னலாரை கேலி செய்த போது அதற்கு சிரிப்பை கொண்டே பதில் சொன்னார்கள். நபி பெருமானாரை கேலி செய்கிற போது எவ்வளவு பெரிய நபியை சாதாரணமா இவர் பேசுகிறாரே என்று மற்றவர்கள் நினைப்பார்கள். அன்னலார் என்னதான் செய்வார்கள்? அன்னலார் சிரித்து கொண்டே போவார்கள். அந்த கேலி செய்தவர்கள் நாளை அந்த நாவு கேலி செய்யும் நாவாக இல்லை, அன்னலாரை புகழும் நாவாக அல்லாஹ் மாற்றினார். தனக்கு ஒரு பெரிய இடத்தை காட்டுவதில்லை காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோழர்களில் தன்னை ஒருவராக மாற்றிக் கொள்கிறார்கள். அவர்களில் சராசரி தோழனாகவே தன்னை பார்க்கிறார்கள். தனக்கென்று ஒரு தனி தகுதியை எப்போதும் காட்டுவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டு வேலைகளை தானே செய்து கொண்டார்கள். தொழுது கொண்டிருப்பார்கள் பூமான் நபிகள். யாராவது அவர்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் நீண்ட நேரம் நின்று தொழும் பழக்கம். வேகமாக தொழுது முடிப்பார்கள். முடித்துவிட்டு அவரிடத்திலே பேச ஆரம்பிப்பார்கள். அவர் தாங்கள் தொழுகிறீர்கள் என்று நான் ஒதுங்கியிருந்தேன் என்பார். நீங்கள் வந்துவிட்டதால் தொழுகையை சுருக்கினேன் என்பார்கள். தன்னை சந்திக்க வந்தவர்களை காலதாமதப்படுத்துவதில்லை. தொழுகை நீண்ட நேரம் நிற்பார்கள். அவர் யாராவது அருகாமையில் வந்து உட்கார்ந்தால் அந்த ரக்காத்தை சுருக்கி சந்திப்பார்கள். முசாபாவுக்கு தோழர்கள் கையை கொடுக்கிறார்கள். அன்னலார் எங்கள் கையில் இருந்து அவர்கள் கையை உருவியதில்லை, நாங்களாக கையை உருவும் வரையிலும். முசாபா கையை கொடுத்துட்டா கொஞ்ச நேரம் நம்ம பிடிச்சிக்கிட்டு நிக்கணும்னா பிடிச்சிக்கிட்டு நிக்கலாம். அவங்களா கையை எடுக்க மாட்டாங்க, நாங்களா கையை விடணும். எல்லாருக்கும் இடம். மதீனாவினுடைய மக்கள் அன்பு கொண்டவர்கள், ஆஷிகீங்கள், அன்னலாரின் காதலர்கள். அன்னலாரிடத்தில் நிறைய பரக்கத்தை எதிர்பார்ப்பார்கள். அதிகாலை நேரம் மஸ்ஜிது நபவியில் ஒவ்வொரு வீடுகளில் இருந்து கூஜாவிலும் பாத்திரங்களிலும் தண்ணீரை கொண்டு மஸ்ஜிது நபவியில வச்சிருவாங்க. அந்த தண்ணீர் எதற்கு? ஓதி பார்ப்பதற்கல்ல, பூமான் நபியின் பரக்கத்து படணும். என்ன பரக்கத்? பெருமானார் கையை முக்குவாங்க, கொண்டு போயிடுவாங்க. ஆனால் கடும் பனி நிறைந்த காலம், கடும் பனி மதீனாவை வாட்டி வதைக்கும் காலம். வெண்ணில தான் ஒதுவு செய்யணும். அன்னலார் அந்த மக்களின் தண்ணீரில் கை வைப்பார்கள். ஏன்? அந்த கை வைத்த தண்ணீரை நாம் குடிக்கணும் என்று காத்திருக்கும் பெண்களும் சிறுவர்களும் பெரியவர்களும், அவர்களின் விருப்பம் அது நிறைவேற வேண்டும் என்கிற அந்த உயர் நோக்கம். அன்னலார் தன் சிரமங்களை தாண்டி அத்தனை ஒரு அழகிய வாழ்க்கை. பூமான் நபியின் பரக்கத்தை ஆசித்த மக்கள் நேர்மையிலும் நீதியிலும் ரொம்ப கரெக்ட். பத்ர் யுத்தம் துவக்கப்படணும், சஃப்பு அணிவகுத்து நிற்கிறது. பெருமானார் சஃப்பை ரொம்ப கரெக்ட் பண்ணுவாங்க. போர்க்களத்தில் இருந்து தொழுகை வரையிலும் சஃப்பு கரெக்டா இருக்கணும். அந்த குதிங்கால்கள் கரெக்டா இருக்கணும். இன்னைக்கெல்லாம் சஃப்பிலே எங்கே கோணல் வருமோ அந்த உம்மத்தில் பிளவுகள் வரும் என்று இருக்கிறது. நம்ம பள்ளிவாசல்கள் எல்லாம் சஃப்பு சரியே வர்றது இல்லை. எங்கன வந்து நிற்கிறாரோ அங்கன தக்பீர் கட்டிடுறார். கீழே வந்து காலெல்லாம் பார்க்கறது இல்லை. அடையாளம் இருக்குது, இந்த பதிவுல நிற்கணுண்டு. அப்படி நிற்கிறது இல்லை. ஒருத்தர் முன்னால் நிற்கிறார், ஒருத்தர் பின்னால் நிற்கிறார். சஃப்புகளை கோணலாக ஆக்கி கொண்டோம். உம்மத்தில் குழப்பங்கள் கூடிக்கொண்டே இருக்குது. இமாம் ஒரு தடவை சொல்ல முடியும் சஃப்பை சரி செய்யுங்கண்டு. வந்தவங்க அவங்களாகவே அவர்களின் அடுத்தவரின் குதிங்காலை பார்த்து தன் சஃப்பை சரி செய்து கொள்ளணும். பெருமானார் சஃப்புகளை சரி செய்து வருகிறார்கள். பத்ர் களத்தினுடைய சஃப்பை அப்படி சரி செய்த போது ஒருவர் கொஞ்சம் முந்தி நிற்கிறார். சவாத் இப்னு ஹுஸையா என்று அவர் பேர். சவாத் இப்னு ஹுஸையா கொஞ்சம் முன்னால் நிற்கிறார். அவருக்கு யதார்த்தமாவே வயிறு கொஞ்சம் பெருசும் கூட. வயிறு பெருசுன்னா வயிறு முன்னால போயிடும். ஆனா கொஞ்சம் சஃப்ல முந்தி இருக்கிறார். அன்னலார் ஒரு குச்சியை வைத்து அந்த சஃப்பை சரி செய்யும் போது அவர் வைத்த லேசா அப்படி தள்ளி விட்டாங்க. கொஞ்சம் பின்னால போறதுக்கு அந்த குச்சை வச்சு லேசா ஒரு தட்டி சஃப்பை சரி செய்துட்டு போறதுக்குள்ள அவர் சொல்லிட்டார். லேசா தட்டினாங்க. அவர் உடனே சொல்லிட்டார், யா ரசூலல்லாஹ்,
நீங்க அடிச்ச அடி எனக்கு காயத்தை ஏற்படுத்திட்டுன்றார். வலியா இருக்குதுங்கிறார். எறும்பு ஏறி யானைக்கு வலிக்குதுன்னா அது உண்மையிலேயே ஆச்சரியம் தானே. இவ்வளவு சின்ன குச்சி எவ்வளவு பெரிய உடலை வேதனைப்படுத்தி விட்டது என்று சொன்னால், அன்னலார் யாரையும் வேதனைப்படுத்தும்படி நடந்ததே இல்லை, நடப்பதும் இல்லை, நடக்கவும் மாட்டார்கள். சின்ன குச்சியை வைத்து சரி செய்த போது வயிற்றுல லேசா அடிச்சாங்க, செல்லமா அடிச்ச அடி. அவர் சொன்னார், நீங்க அடிச்ச அடி என்னை காயப்படுத்துச்சு, எனக்கு வலிக்குது யார ரசூலல்லாஹ். சரிப்பா, தெரியாம நடந்துட்டு. பதிலுக்கு குச்சியை கொடுங்க, நான் அடிக்கணுங்கிறார். குச்சியை கொடுங்க, நான் அடிக்கணும். மாண்பாளர், மகத்துவமிக்கவர், அல்லாவின் ஹபீப். நிக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேகம் வருது. எதிரிட்ட போய் போர் செய்யலாம் பார்த்தா முதல்ல இவர்கிட்டத்தான் போர் செய்யணும். எதிரிட்ட போயில போர் செய்ய நிற்கும் பதிர்களத்துக்கு அங்க போக வேண்டியது இல்லை, இவரை எடுத்து போர் செய்யணும். ரசூலுல்லாவையே அடிக்கிறேங்கிறாரே. மற்றவர்களுக்கெல்லாம் அப்படி ஒரு மனநிலை. ரசூல் எல்லாத்தையும் கையை காட்டிட்டாங்க, அவர் உரிமை, நான் கை வச்சுட்டேன், லேசா அடிபட்டு இருக்கு, அந்த அடிக்கு பகரம் செய்யணும்னு நினைக்கிறார், வெற்றுக்கண்டு குச்சியை கொடுத்துட்டாங்க. குச்சியை கொடுத்தா அவர் மேலே அடிபடும் போது வயிறு லேசா காலியா இருந்திருக்கு, துணி இல்லாம. எனக்கு துணி இல்லாத உடம்புல அடிச்சிங்க, உங்க உடம்புல துணி இருக்குது, சட்டையை கலட்டிருங்கன்றார். இது எல்லாமே பத்ரு களத்தை சரி செய்கிற இடம், சஃப்பை சரி செய்யும் இடத்தில் நடக்கிறது. இஸ்லாமிய வரலாறுகள் எதுவுமே மறைக்கப்பட்ட வரலாறுகள் இல்லை. அன்னலாருக்கு ஏதோ குறை நடப்பதை போல் தெரிகிறது. இப்படியுமா தோழர்கள் இருந்தார்கள் என்று யோசிப்பதை போல் தெரிகிறது. இந்த வரலாற்றுக்கு பின்னால் பல லட்சம் பேர்களின் உள்ளம் பரிசுத்தமானது. அன்னலார் தனக்கு இழுக்காக நினைக்கல, சரிப்பான்னு டக்குன்னு சட்டையை கழட்டிட்டாங்க, சட்டையை கழட்டி கொடுத்துட்டாங்க. அந்த பொது வெளியில அவர் உடனே குச்சை எடுத்துட்டு, எனக்கு அடிபட்ட மாதிரி அடிப்பேன் கிட்ட வந்து குச்சியை தூக்கி வீசிட்டு கட்டி பிடிச்சிட்டார். கட்டி பிடிச்சி உடம்போடு உடம்பை இணைச்சு வச்சு அழுதார், கண்ணீர் வடிக்கிறார், முத்தமழை பொழிகிறார். யார் ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு நிலை இருக்குது, பத்ர் களத்துக்கு போறோம், ஒரு கால் இந்த யுத்தத்தில் நான் ஷஹீதானாலும் எனக்கு ஒரு திருப்தி வரும். என்ன திருப்தி? என் கடைசி நேரம் என் உடல் தங்கள் உடலோடு இணைஞ்சது பாருங்க, என்ன கபூர் மண்ணு கூட திங்காதுன்னு சொன்னார். அந்த ஆசைதான் எனக்கு. மன்னித்துக் கொள்ளுங்கள், தங்களை அடிக்க வேண்டும் என்று சொன்னதற்காக, அடித்து விட்டீர்கள், காயப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னதற்காக எனக்கு வழியே தெரியல. நீங்க சட்டையை கழட்டுங்க, நான் கட்டி பிடிக்கணும்னு சொன்னா இங்க நிக்கிற அவ்வளவு பேரும் கட்டி பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அன்னலாரை கட்டி பிடிப்பதற்கு ஒருவர் இல்லை, அன்னலாரை கட்டி பிடிப்பதற்கு ஒருவர் இல்லை. அன்னலாரை ஆறத் தழுவிக் கொள்வதற்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். நான் கேட்டால் எல்லாரும் கேட்பாங்க. அதனாலதான் நான் தங்களுக்கு அடி கொடுக்கணும் பகரம் சொன்ன போது தாங்கள் சட்டையை கலட்ட எல்லாருடைய கோபம் இருந்துச்சு. இப்ப எல்லாரும் யோசிக்கிறாங்க, இவரு நல்ல சாலியான ஆள் ஆயிட்டாரு, ஜான்சல்லவா கிடைச்சி போச்சுன்னு நினைக்கிறாங்க. யார் ரசூலல்லாஹ், தங்களை அணைப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததே. எத்தனை பெரிய மனிதர்! என்னப்பா நீ, நான் எங்க அடிச்சேன்? ஒரு வார்த்தை கேட்டால் சபை அத்தனை பேரும் அன்னலாருக்கு பின்னால் நிற்பார்கள். அவர் மிரண்டு போவார். இல்லை, அன்னலாருக்கு தெரியும் என் தோழர்கள் எதை கேட்டாலும் சரியாக இருக்கும். அங்கே மாநபி குச்சியை கொடுத்து அடிக்க சொன்னார்கள் பாருங்கள். அங்கேதான் உலக வரலாற்றில் தனி மகுடம் ரசூலுக்கு கிடைக்கிறது, தனி மகுடம். தாங்கள் மிக மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள் யார் ரசூலல்லாஹ் என்று மக்கள் பாராட்டியது மாத்திரமல்ல, அல்லாஹ்வே பாராட்டினான். எதிரிகள் பாராட்டுவார்கள், நண்பர்கள் பாராட்டினார்கள், காலம் வாழ்ந்தவர்கள் பாராட்டினார்கள், காலம் கடந்து இன்று வாழ்பவர்களும் பாராட்டுகிறார்கள். அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். யார் முஹம்மது ரசூலுல்லாஹ்? எதிரிகளால் பாராட்டப்பட்டார்கள், நண்பர்களால் பாராட்டப்பட்டார்கள். பெண்கள் ஆண்கள் என்று பாராட்டுவதில் பாட்சணை இல்லை, வேறு வித்தியாசம் இல்லை.
கடந்த நாடுகள் அவர்களை பார்க்காதவர்கள் பாராட்டினாங்க, எல்லாம் தாண்டி இன்றும் பாராட்டப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான் இல்லையா, தாங்கள் மிக உயர்வான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று. அந்த குணம் அன்னலாரின் வாழ்க்கையை ஒளிமயமாக்கியது. இன்றும் போற்றப்படும் இடம் அல்லாஹ் நசீபாக்கினான். அதுவெல்லாம் நமக்கு ஒரு ரோல் மாடலும் முன்மாதிரியும். அப்படிப்பட்ட குணங்களை எடுத்து வாழ செய்வானாக. குணம் நல்லா ஆச்சா நம்ம எல்லா வகையிலும் மக்களிடத்தில் மரியாதைக்குரிய மனிதர்களாக மாறிடுறோம். அல்லாஹ் அந்த நசீபை வழங்குவானாக. சோதனைகள் கஷ்டங்கள்ல இருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.